மணல் குவாரிக்கு தடையில்லா சான்று வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் பரமக்குடி வருவாய் கோட்டாட்சியரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். குவாரி அமைக்க ஆட்சியரிடம் அனுமதி பெற்ற ஒருவர் தடையில்லா சான்று வழங்க கோரி ஆர்டிஓ அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அப்போது கோட்டாட்சியர் சரவணபெருமாள் லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படும் நிலையில் பணம் கொடுக்க விரும்பாத மனுதாரர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அவர்கள் கொடுத்த ரசாயனம் தடவிய பணத்தை சரவணபெருமாளிடம் கொடுத்தபோது காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். பீப்பிள்ஸ் சாங்டம் புத்தகம் கோயில் அனைவருக்கும் பொதுவானது என்று எழுந்த குரல் பற்றியும் அதற்கான 100 ஆண்டு கால போராட்டத்தை பற்றியும் பேசும் என அதன் ஆசிரியர் மனுராஜ் தெரிவித்துள்ளார். போன 100 ஆண்டு கால போராட்டம், அதாவது கோயில்கள் எல்லாருக்கும் பொதுவானது. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலிருந்து தான் முதல்ல இதற்கான குரல் தொடங்கி இன்றைக்கு அது பெரிய இடத்துல ஒழித்து 100 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி கோயில் நுழைவு போராட்டமோ இன்னைக்கு அது அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற போராட்டம் வரைக்கும் முன்னேறி இருக்குன்னா அதற்கு இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தோன்றுவித்த திராவிட இயக்கமும் அந்த சுயமரியாதை இயக்கமும் அதனால தான் அப்படின்றதுக்கான புத்தகம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய இந்த செக்குலரிசம், மதசார்பின்மையே தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்கு அப்படின்றது எனக்கு போக போக தான் புரிந்தது. அந்த ரிசர்ச், அந்த லீகல் பிரசிடென்ஸ் அதெல்லாம் எடுத்து சொல்ற ஒரு சாதாரண மக்களுக்கும் போய் சேரணுன்ற அடிப்படையில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்கு இயந்திரங்களை கொண்டு மோசடி நடைபெறுவதால் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த தொடர்ந்து வலியுறுத்துவோம் என திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய போது மனோ தங்கராஜ் இவ்வாறு கூறினார். டீலிமிட்டேஷன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு குறிவைத்து இன்றைக்கு பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களை நீக்குவது, அதே போன்று இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வச்சு தொடர்ந்து மக்களை ஏமாற்றி தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வதை மாற்றி பேலட் தான் கொண்டு வரணும் போன்ற கோரிக்கைகள் தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். நாங்கள் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தோம். இன்று உரிமைக்கு போராடும் இளம் தலைமுறை கடந்த கால போராட்டங்கள் குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி கூறியுள்ளார். திமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான மனுராஜ் எழுதிய தி பீப்பிள்ஸ் ஸ்கேட்டம் தி 100 Years Struggles of Democratized Temple in India என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழிபாட்டு உரிமை குடிமக்களின் அடிப்படை உரிமை என்றும் தெரிவித்தார். இப்பொழுது தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை நாம் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னால என்ன நடந்தது, எத்தனை போராட்டங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதை மறந்துட்டா இனிமேல எங்க போகணுங்கிறதையும் நம்ம மறந்துடுவோம். அந்த தொடர் போராட்டங்களின் விளைவாகவே இன்று தகுதியும் பயிற்சியும் பெற்ற யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் என்ற சமூக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஒரு மனிதனை அவனது பிறப்பின் காரணமாகவோ அடையாளத்தின் காரணமாகவோ இறைவனை வழிபடுவதிலிருந்து தடுப்பது அவனது ஆன்மீக உரிமையை மட்டும் அல்ல, அவனது அடிப்படை மனித கண்ணியத்தையே பறிப்பதாகும் என்று நான் நினைக்கிறேன். வழிபாட்டு உரிமை என்பது மத சலுகையில் அல்ல, அது ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமையாகும். இந்தியாவில் நிகழ்ச்சி மேலாண்மை துறையின் சந்தை மதிப்பு 3.5 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக ஈமா அமைப்பின் துணைத் தலைவர் டி.வி. வினோத் கோபால் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஈமா அமைப்பின் 18வது ஆண்டு மாநாட்டின் தொடக்க விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இத்துறை மூலம் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறுவதாக கூறினார். இந்தியாவில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி 3.5 lakh crores இண்டஸ்ட்ரி சைஸுங்க. ஸோ இந்த 3 நாள், தட் இஸ் 7th, 8th, 9th நாங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஈவெண்ட் மேனேஜர்ஸும் சென்னை கூட்டு வந்திருக்கோம். ஆல் த லீடிங் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஆர் ஹியர். 1 crore people டைரக்ட்லி இன்டைரக்ட்லி எங்க ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ரிலேட்டடா இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 140 பேர் எங்கேயாவது பார்த்தா அந்த ஒரு ஆள் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்திருக்காங்க. சென்னை தரமணி IHM நிறுவனத்தில் தென்னிந்திய சமையல் கலைஞர்கள் சங்கம் சார்பில் பெண்களுக்கான சமையல் போட்டி நடைபெற்றது.
சமையல் ராணி என்ற தலைப்பில் நடைபெற்ற இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 70 மகளிர் சமையல் கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் தலைவாசல் விஜய் பரிசுகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், சமையலை முறையாக கற்றுக்கொள்ளாமல் சமைத்து இணையத்தில் பதிவிடும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. அதை பார்த்து சமைக்கும் போது உடல்நலம் பாதிக்க வாய்ப்புள்ளது. எனவே சமைத்து பதிவிடுவோர் சமூக பொறுப்புடன் செயல்படுவது அவசியம் என்றார். ஒண்ணுமே கிடையாதுமா. நானும் இன்னைக்கு சமைக்கும் பொழுது எல்லாமே ஸ்பூன்ல போடுவாங்க. அந்த உப்பு மாத்திரம் இன்னைக்குமே நான் சமைக்கும் போது விரல் எடுத்து தான் நான் போடுவேன். எனக்கு அது அந்த மெஷர்மெண்ட் அப்படிதான் எனக்கு தெரியும். ஸோ இவங்க யூடியூப்பை பார்த்துட்டு இல்லை கூகுளில் பார்த்துட்டு நம்ம பண்ணுறது நம்ம பார்த்துட்டு சரி இருந்தால் நம்ம போடணும். எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது பிரதமர் குடியிருப்பு திட்டத்தில் முறைகேட்டு புகாரில் 9 அலுவலர்கள் மீது மதுரை மாவட்ட நிர்வாகம் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. திருமங்கலத்திற்கு அருகே பொன்னமங்கலம் ஊராட்சியில் பிரதமர் குடியிருப்பு திட்டத்தில் பயனாளிகள் தேர்வு மற்றும் வீடுகள் கட்டுமானத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் நடத்திய விசாரணையில் 8 பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டப்படாமலேயே திட்டத்தொகை விடுவிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றிய 9 அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முறைகேடாக விடுவிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்ட சுமார் 21 லட்சம் ரூபாயை மீண்டும் அரசு கணக்கில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டையில் அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,950 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் பேருந்து நிலைய கழிப்பறைகளுக்கு பூட்டு போட்ட பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட வியாபாரிகள் நன்றாக உள்ள பேருந்து நிலையத்தை இடிக்க முயல்வதாக குற்றம் சாட்டினர். சென்னை உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளுக்கு நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்லும் நிலையில் கழிப்பறை பூட்டப்பட்டதால் பயணிகள் அவதியடைவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பாலாற்றின் கரையை ஒட்டியுள்ள ஆக்கிரமிப்பு கட்டடங்களை 21 நாட்களுக்குள் அகற்றக்கோரி நீர்வளத்துறை அதிகாரிகள் வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டினர். மாற்று இடம் வழங்காமல் உடனடியாக வெளியேறச் சொன்னதை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆம்பூர் துத்திப்பட்டு சாலையில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கொப்பரை தேங்காயின் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என தொடர் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் வேளாண் பட்ஜெட்டில் விலை உயர்வு பற்றி அறிவிப்பு வெளியாகாதது ஏமாற்றம் அளிப்பதாக புதுக்கோட்டை மாவட்ட தென்னை விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அறந்தாங்கில ஒரு கொப்பரை நிலையம் இருந்துச்சு. அது பல்வேறு நிர்வாக கோளாறுனால அதை சாத்திட்டாங்க. கீரமங்கலத்தில் நக்கீரங்கோம் ஒரு பண்ணை இருந்துச்சு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இங்கே பிரைவேட்டில் வாங்கிக்கிறான். பாடாவைக்கு மார்க்கெட் இன்னைக்கு நாமக்கல் இதுக்கெல்லாம் 160 ரூபா ஒரு கிலோ விற்கிது, எடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே 110, 120 ரூபாய்க்கு மேலே வேண்டாங்கிறாங்க. இந்த மாதிரி அங்கங்கே கீழே உள்ள சில்லறையில் வாங்குறவங்க கூட குறைய விற்கிறாங்க. அது எங்கள்கிட்ட 18 ரூபா 20 ரூபான்னு தான் வாங்குறாங்க. சென்னை வேளச்சேரி தனியார் மாலில் நடிகர் ஹிப்ஹாப் ஆதியின் பட விளம்பர விழாவிற்காக ரசிகர்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து இளைஞர்கள் ஒரே நேரத்தில் வெளியேறியதால் வேளச்சேரி முதல் கிண்டி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சி ரத்து குறித்து ஹிப்ஹாப் ஆதி வீடியோ வெளியிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பெண்களுக்கான பிங்க் பிரைட் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. இதில் திரளான பெண்களும் பள்ளி கல்லூரி மாணவிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மங்கள வாத்தியங்கள் முழங்க கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து இந்திர விமானத்தில் வேதநாயகி அம்மன் வீதி உலா வந்தார்.
நெல்லையில் உள்ள புகழ்பெற்ற காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் 6 நாட்களுக்கு பக்தர்கள் தங்கி வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையொட்டி பொருட்கள் மற்றும் சமையல் சாதனங்களை எடுத்துச் செல்ல இன்று ஒரு நாள் மட்டும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் 3 நாட்கள் நடைபெற்ற ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிறைவடைந்தது. மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் சரவண பொய்கை குளத்தில் திரண்டு உற்சவ பெருமானை தரிசனம் செய்தனர். 2026ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் தமிழக மக்களவைத் தொகுதி எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருப்பதாக மதிமுக திருச்சி எம்பி துரை வைகோ கூறியிருக்கிறார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில், பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் திமுக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தொகுதி மறுவரையறை மசோதா ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது தாவேக எந்த நிலைப்பாட்டில் இருந்ததோ அதே நிலையில் உறுதியோடு இருப்பதாக சுட்டிக்காட்டினார். கமிஷனை பொறுத்தவரை எண்ணிக்கை மாத்திரம் முக்கியம் கிடையாது. நீங்க பாஜக 50% சொல்லி அவங்க ஏத்தினாலுமே நீங்க கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி 2026 சென்சஸ் முடியும் பொழுது நீங்க இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் படி என்னன்னா அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் நம்ம 59 மறுபடியும் அது 32 ஆகலாம், 38 ஆகலாம், 39 ஆகலாம். மின்னணு வாக்கு இயந்திரங்களை கொண்டு மோசடி நடைபெறுவதால் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த தொடர்ந்து வலியுறுத்துவோம் என திமுக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய போது மனோ தங்கராஜ் இவ்வாறு கூறினார். டீலிமிட்டேஷன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று SIR என்ற ஒன்றை கொண்டு வந்து குறிவைத்து இன்றைக்கு பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களை நீக்குவது, அதே போன்று இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வச்சு தொடர்ந்து மக்களை ஏமாற்றி தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வதை மாற்றி பேலட் தான் கொண்டு வரணும் போன்ற கோரிக்கைகள் தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். நாங்கள் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தோம். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் திடீரென மிகப்பெரிய பள்ளம் உருவானதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கார் ஒன்று உள்ளே விழும் அளவிற்கு பள்ளத்தின் அளவு இருந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ராயப்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெச்சரிக்கையாக தடுப்புகள் அமைத்து வாகனங்களை ஒழுங்குபடுத்தியதுடன் பள்ளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை செய்வதற்கு முன்பு பணியாளர்களின் சிரமங்களை அரசு தீர்க்க வேண்டும் என டாஸ்மாக் பணியாளர் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆன்லைன் விற்பனைக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை டாஸ்மாக் கடைகளில் ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகத்தில் பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு கண்டுவிட்டு ஆன்லைன் பேமெண்டாக இருந்தாலும் சரி, 10 ரூபாய் வாங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய உத்தரவாக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த உத்தரவாக இருந்தாலும் தேவையான பணியாளர்கள் இருக்கிறார்களா என்ற உத்தரவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பணியாளர்களை அடைத்து அவருடைய கருத்தறிந்து நிர்வாக சிக்கல்களை தீர்த்துவிட்டு சீர்திருத்தங்களை கொண்டு வருவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் விண்வெளி ஏவுதள நிலையத்தின் நிர்வாகத்தை தனியார் துறைக்கு மாற்றும் நடவடிக்கைகளில் மத்திய அரசின் இன்ஸ்பேஸ் அமைப்பு இறங்கியிருக்கிறது. 2233 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 986 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 2வது விண்வெளி ஏவுதளம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவால் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதன் நிர்வாக மேலாண்மை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தகுதியான இந்திய நிறுவனங்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த ஏவுதளத்திலிருந்து சிறிய ரக செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள கடுக்காக்காடு பகுதியில் இளைஞர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 27 வயதான மகேந்திரன் நேற்று இரவு வீட்டின் பின்புறம் சென்றபோது பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகேந்திரனின் தாயும் பாம்பு கடித்து இறந்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட சேலம் மாத்தூர் பிரதான சாலையில்
கழிவுநீர் கால்வாயை தூர்வாரும் பணி நடைபெற்று வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறுகலான இந்த பகுதியில் மாற்றுப்பாதைகள் முறையாக சீரமைக்கப்படாமல் பணிகள் நடப்பதால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் பள்ளி கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மோட்டூர் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட காலை உணவு சாம்பாரில் பல்லி கிடந்ததாக பரபரப்பு ஏற்பட்டது. உணவு சாப்பிடுவதை ஆசிரியர்கள் உடனடியாக தடுத்த போதிலும் சில மாணவர்கள் உணவை உட்கொள்ள முயன்றதாக தெரிகிறது. அவர்களுக்கு மருத்துவக் குழுவினர் விரைந்து வந்து பரிசோதனை மேற்கொண்டனர். நகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூரியகாந்தி பூக்கள் வயல்கள் முழுவதும் மஞ்சள் போர்வை போர்த்தியது போல பூத்து குலுங்குகின்றன. இந்த கண்கொள்ளா காட்சியை காணவும் புகைப்படங்கள் எடுக்கவும் அருகில் உள்ள கேரள மாநிலத்திலிருந்து கார், பஸ் மற்றும் பைக்குகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். வயல்கள் அருகே விவசாயிகள் அமைத்துள்ள தற்காலிக கடைகளில் சுற்றுலா பயணிகள் காய்கறிகளை வாங்கிச் செல்வதால் அப்பகுதியில் சிறு வணிகமும் களை கட்டி வருகிறது. சென்னையின் வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மேடவாக்கம் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள சித்தர் முத்துவிடுகநாத சுவாமி கோயிலில் 194ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதில் முத்துவிடுகநாதருக்கு சிறப்பு அபிஷேகமும் சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. 2 டன் அரிசி, 3 டன் காய்கறிகளை கொண்டு அறுசுவை உணவு சமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானமும் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உடல் முழுவதும் சகதியை பூசி பக்தர்கள் நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர். கருங்குளம் கிராமத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் கோயில் ஆடிப்பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பக்தர்கள் உடல் முழுவதும் சகதி பூசி சேத்தாண்டி வேடமணிந்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. களமருதூர், ஆதனூர், கெடிலம், மடப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வரத்து குறைவால் அரிசி விலை கடந்த சில வாரங்களில் 10 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். நம் நாட்டில் அரிசிக்கான தேவை அதிகரித்துள்ளது. எனினும் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை, பருவமழை குறையும் அச்சத்தால் அரிசி விலை உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் 15ஆம் தேதி மொத்த கொள்முதலில் 3,977 ரூபாயாக இருந்த 1 குவிண்டால் அரிசி தற்போது 4,302 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வுக்கு சென்ற ஆட்சியரிடம் நோயாளிகளும் உறவினர்களும் சரமாரியாக புகார்களை எடுக்கினர். மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் மருத்துவமனையில் ஆய்வுக்கு சென்றார். அப்போது பிரசவ வார்டில் மின்விசிறி வசதி இல்லை என்றும் கழிப்பறைகளிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் நோயாளிகளும் உறவினர்களும் புகார் தெரிவித்தனர். குறைகளை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சரி செய்யப்படும் என உறுதியளித்தார். கோவை மேட்டுப்பாளையம் அடுத்த பெத்திக்குட்டை பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் ஏறி விளையாடிய போது திடீரென கதவு தானாக மூடிக்கொண்டதால் மூச்சு திணறி 9 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார்.
காரை எடுக்க வந்த உரிமையாளர் சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மக்கள் எளிமையான முறையில் காவல்துறையை அணுகும் வகையில் தாம்பரம் வாட்ஸ்காப் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வாட்ஸ்அப் சாட்பாட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 9344222100 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹாய் என குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 10க்கும் மேற்பட்ட காவல் சேவைகளை செல்போன்களிலேயே மக்கள் பெற முடியும். குறிப்பாக தாம்பரம் காவல் எல்லைக்குள் பயணிக்கும் பெண்கள் இந்த எண்ணில் பயண விவரத்தை பதிவு செய்வதன் மூலம் அவர்களை கண்காணித்து பாதுகாப்பு வழங்க முடியும் என கூறப்படுகிறது. Is the official WhatsApp service by Tambaram City Police. Send hi on WhatsApp to access police services in your station. preferred Tambaram WhatsCop helps you quickly find the nearest police station. Message the WhatsCop chatbot on WhatsApp. A night-round officer will reach you quickly and help ensure you get home safely. With Tambaram WhatsCop, register complaints, verify documents, and pay traffic charges. குலசேகரன்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் விண்வெளி ஏவுதள நிலையத்தின் நிர்வாகத்தை தனியார் துறைக்கு மாற்றும் நடவடிக்கைகளில் மத்திய அரசின் இன்ஸ்பேஸ் அமைப்பு இறங்கியுள்ளது. 2233 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 986 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இரண்டாவது விண்வெளி ஏவுதளம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவால் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதன் நிர்வாக மேலாண்மை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தகுதியான இந்திய நிறுவனங்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த ஏவுதளத்திலிருந்து சிறிய ரக செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கெஜலட்சுமி நகரில் பலத்த காற்று காரணமாக சாலையில் இருந்த மின்கம்பம் ஒரு வீட்டின் மீது உடைந்து விழுந்தது. அப்பகுதியில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த மின்வாரியத்துறையினர் விரைந்து வந்து மின் இணைப்பை துண்டிப்பை சீரமைத்து பணிகளை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திமுக நிர்வாகியின் கார் ஓட்டுநரை வெட்டிய தர்பூசணி வியாபாரி கைது செய்யப்பட்டார். ஆர்டர்மேடு தரைப்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்திய தர்பூசணி ஆட்டோவை அகற்றுமாறு திமுக நிர்வாகியின் கார் ஓட்டுநர் பிரவீன் கூறியதாக தெரிகிறது. அப்போது தர்பூசணி வியாபாரி ரியானுக்கும் பிரவீனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த ரியான் தர்பூசணி வெட்டும் கத்தியால் பிரவீனை வெட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் ரியானை கைது செய்து ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே பொன்னேரி மேம்பால பகுதியில் சிமெண்ட் ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரி கடைகளுக்குள் புகுந்தது. அரியலூரிலிருந்து கேரளா நோக்கி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. தொடர்ந்து அருகிலிருந்த 3 கடைகளுக்குள் புகுந்தது. இந்த கோர விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பெண்ணாடம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுபாராவ் ஆய்வு செய்தார். அம்ரித் பாரத் திட்டத்தில் 53 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் 93 கோடி ரூபாய் மதிப்பிலான தண்டவாள சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார்.